திருபுவனை அருகே மாமூல் தர மறுத்ததால் மளிகை கடை மற்றும் வீட்டின் மீது ரவுடி பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் பெருமாள் செட்டி மளிகை கடை இயங்கி வருகிறது. இக்கடைக்கு நேற்று மதியம் ஒரு மர்ம நபர் வந்து மாமூல் கேட்டுள்ளார். அப்போது கடையில் இருந்த ஊழியர் மாமூல் தர மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் கையில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் ரோல் குண்டை எடுத்து கடை வாசலில் வீசியுள்ளார். இதில் பெட்ரோல் குண்டு வெடித்து சிதறியது. இதையடுத்து கடையில் இருந்த ஊழியர்கள், பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். மேலும் பெட்ரோல் குண்டு சத்தம் கேட்டு கடைக்கு எதிர் வீட்டில் வசிக்கும் கேபிள் டிவி ஆபரேட்டர் சரவணன் என்பவர் வெளியே வந்து பார்த்துள்ளார். மேலும் அங்கு நின்றிருந்த அந்த நபரிடம் ஏன் இப்படி குண்டு வீசுகிறாய் என்று கேட்டுள்ளார். உடனே அவரது வீட்டின் கேட் மீது மற்றொரு பெட்ரோல் குண்டை மர்ம நபர் வீசியுள்ளார். பின்னர் அங்கிருந்த கடை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இனிமேல் மாமூல் கேட்டால் தர வேண்டும், இல்லை என்றால் உங்களை ஒரு வழி செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்து சென்றார். இது குறித்து திருபுவனை காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் பிரியா ஆகியோர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடங்களை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் மறைந்திருந்த அந்த நபரையும் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். தொடர்ந்து அந்த நபரிடம் விசாரணை நடத்திய போது அவர் களித்தீர்த்தால் குப்பம் தொட்டி வீதியைச் சேர்ந்த ஏழுமலை மகன் சுகு என்கின்ற சுகுமாரன், வயது 40 என்பதும் இவர் மீது ஏற்கனவே கொலை உட்பட பல வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்தது. தொடர்ந்து சுகுமாரன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகரில் பட்டப்பகலில் சுவர் ஏறி குதித்து பெட்ரோல் திருடிய மர்ம நபரின் சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியில் ரெயின்போ நகர் உள்ளது. இங்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் உள்ளவர்கள் தொழிலதிபர்கள், அரசு பணியில் உள்ளவர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உட்பட விவிஐபி ஏரியா என அனைவராலும் அழைக்கப்படும் பகுதி. இந்நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இப்பகுதியில் மதியம் சுமார் 3 மணி அளவில் கால் சட்டை மற்றும் அரைக்கை சட்டையுடன் மர்ம நபர் ஒரு வீட்டில் சுவர் ஏறி குதித்து பெட்ரோல் திருட முயற்சித்தார். அப்போது திடீரென அந்த வீட்டின் உரிமையாளர் வந்ததும் வீட்டின் மேல் ஏறி மறைந்து கொண்டார். தொடர்ந்து அவர் உள்ளாரா என்பதை பார்த்துவிட்டு மீண்டும் இறங்கி வந்து பெட்ரோல் திருடி கொண்டு அப்பகுதியில் இருந்து சென்று விட்டார். இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர்கள் வீடு மற்றும் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு ரெயின்போ நகர் பகுதி மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என பதிவு செய்துள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.